அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகள் என்னென்ன அண்ட் தகுதி நீக்கம் என்ன, அதாவது ஆர்டிகல் 102(1) படி எந்தெந்த அடிப்படையில் அவர் தகுதி நீக்கம் இல்லைன்னா பதவி நீக்கம் செய்யப்படலாம். அவர் தேர்தலையும் நிற்க முடியாது. அந்த தகுதி நீக்கம் உள்ள விஷயங்கள் இருந்ததுன்னா, இல்லைன்னா ஏற்கனவே உறுப்பினராக இருந்தாருன்னா அவரோட பதவி பறி போயிடும். அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸு, ஒன்று ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஊதிய பதவி வகிப்பவராக இருந்தாருன்னா அது ஒரு தகுதி நீக்கம், அன்லெஸ் பார்லிமெண்ட் அதை எக்ஸாம் பண்ணியிருந்தா. அன்சவுண்ட் மைண்ட், மென்டல் இல்னஸ் வந்ததுன்னா அது ஒரு தகுதி நீக்கம். அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருந்தால் அது ஒரு தகுதி நீக்கம். சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூ, அவர் ஒரு வேளை குடியுரிமை இல்லாதவர், இந்தியா குடியுரிமை இல்லாமல் ஒரு போலியான விதத்தில் குடியுரிமை பெற்றவராக இருந்தாலோ, அல்லது ஒரு அயல் நாட்டுக்கு தன்னோட விசுவாசத்தை காண்பிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தாலோ அது ஒரு தகுதி நீக்கம். அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951, அதில் 6 விதமான தகுதி நீக்கங்கள் இருக்கிறது. அதெல்லாம் போன வீடியோலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதை பார்க்காதவங்க தயவு செய்து அதை போய் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு தகுதிகள் என்னென்ன, தகுதி நீக்கம் செய்வதற்கு ஒரு 5 கிரவுண்ட்ஸ் இருக்குது 102(1)ல். அதை ஜனாதிபதி செய்வார் பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது ஒரு வகை தகுதி நீக்கத்திற்கு. அது உறுப்பினர் ஆவதற்கும் தகுதி நீக்கம், உறுப்பினராக இருப்பவர் தொடர்வதற்கும் தகுதி நீக்கம். அது is disqualified to be a member of or to continue as a member, right? So தேர்தலையும் நிற்கக்கூடாது. அந்த தகுதி நீக்கங்கள் இருந்தா, ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறவர் அந்த தகுதி நீக்கம் அடைஞ்சாருன்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க, அவரோட உறுப்பினர் பதவி பறி போயிடும். இன்னொன்று, உறுப்பினராக இருப்பவர்களுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த 10வது பட்டியல், ஒரு 10வது அட்டவணை, 10th ஷெட்யூல். ஸோ இந்த 10th ஷெட்யூல் எப்போ வந்தது? இந்த 10th ஷெட்யூல் ஆக்சுவலாக இதாங்க சம்மரி. நான் இதுக்கு நிமானிக்ஸும் கொடுத்துருக்கேன். பிபி ஈக்குவல் டு விவி, பிபி ஈக்குவல் டு ஐ, பிபி கிரேட்டர் தென் 6 ஈக்குவல் டு என். இதெல்லாம் என்னன்றதை நான் புரிய வச்சிடறேன் உங்களுக்கு. பட் ஃபஸ்ட்டு இதற்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அண்ட் கைஸ், இது இப்போ மகாராஷ்டிரா அசம்பிளி ஸ்பீக்கர் 10th ஷெட்யூலில் தான் ஒரு டிசிஷனை கொடுத்தாரு. யாரையுமே பதவி நீக்கம் செய்யல. அவர் ஏக்நாத் ஷிண்டே குரூப்பையும் செய்யலை, உத்தவ் தாக்கரே குரூப்பையும், உத்தவ் பாலாசாஹ் தாக்கரே யூபிடி குரூப்பையும் செய்யலை. அதை பற்றி நான் ஒரு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கலும் எழுதியிருந்தேன். ஆன்லைனில் இருக்கும் அந்த ஆர்டிக்கல், என்னோட ட்விட்டர், என்னோட ஃபேஸ்புக் ஹேண்டில்லாம் இருக்கும். அதை போய் படிக்கலாம் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் இன்னும் தெளிவு பெறுவதற்கு. என்னோட புக்லையும் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ரைட்? அதே விஷயத்த ரொம்ப அழகாக சிம்பிளாக என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இந்த 10th ஷெட்யூலே 1985 தான் வந்தது. அதுக்கு முன்னால் உறுப்பினரானவர்கள் யார் வேணால் எப்படி வேணால் ஓட்டு போடலாம். அதாவது திமுகவில் தேர்ந்தெடுக்கப்படுவர் திமுகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடலாம், அதிமுகவில் தேர்ந்தெடுக்கிறவர் அதற்கு எதிர்த்து ஓட்டு போடலாம், காங்கிரஸ், பிஜேபி, லோக்சபாலையும் சரி, சட்டசபையிலையும் சரி, எப்படி வேணா ஓட்டு போடலாம், அவங்களுடைய மனசாட்சி கேட்டார் போல. ஏன்னா அது ஒரு ப்ரிவிலேஜ். ஒரு உறுப்பினருக்கு தான் எப்படி ஓட்டளிப்ப வேணும் அப்படின்றது தன்னுடைய சுயமான உரிமை. அதுதான் ஒரு ஜனநாயகத்தோட முக்கியமான அம்சம். ஆனால் நம்ம நாட்டில் 1960-70களில் ஆயாராம் கயாராம் அப்படின்ட்டு ஒரு வசனமே உருவாச்சு. ஏன்னா கயாலால்ன்ற ஒருத்தர் ஹரியானாவில் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது இண்டிபெண்ட்டாக. அப்புறம் அவர் போயிட்டு காங்கிரஸில் சேர்ந்தார். காங்கிரஸ்லேருந்து திருப்பி ஜனதா தள்ளில் அப்போ இருந்து ஆப்போசிஷனில் சேர்ந்தார், ஜனதா பார்ட்டியில். திருப்பி 15 நாளில் திருப்பி காங்கிரஸில் சேர்ந்தார். திருப்பி ஈவினிங்கே ஜனதா பார்ட்டியிலேருந்து திருப்பி ரிசைன் பண்ணிட்டு ஜனதா பார்ட்டிக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி காங்கிரஸ் கொண்டார். இந்த மாதிரி பல முறை கட்சி தவினார், ரைட்? இப்போ பீகார்ல கூட சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் கட்சி மாறிட்டே இருக்காரு, அலையன்ஸை மாத்திட்டே இருக்காரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. பட் அது கட்சியாகவே மாறுவது, இது இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் மாறுறது. இதனால என்ன ஆச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கவிழ்ந்தன. அப்போ அதை தடுப்பதற்காக இந்த 10th ஷெட்யூலை ஆட் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எக்ஸாமினேஷனுக்கும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இதுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்றதை தெரிஞ்சுக்கணும், அதை நான் இங்கே போட்டிருக்கேன். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் அந்த டிஸ்கஷன் என்னோட புக்கு பாலிட்டி சிம்பிளிஃபைட் புக்லையும் இருக்கும், என்னோட ஆர்டிக்கல் ஹிந்து ஆர்டிக்கல்லையும் அதே தான் நான் எழுதியிருப்பேன். ஸோ இதை தடுப்பதற்காக கட்சி தாவல் தடை சட்டம், அதுதான் இந்த 10th ஷெட்யூல், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது என்ன சொன்னாங்க? நம்ம நாட்டில் இண்டிவிஜுவல் உறுப்பினர்கள் தாங்களே ஒரு பிரைமரின்னு சொல்லுவாங்க யூஎஸ்லாம்.
அதாவது கட்சி ஆள்களே ஓட்டு போட்டு யார் நம்மளோட வேட்பாளராக இருக்கணும்னு டிசைட் பண்றது. அந்த மாதிரி நம்ம நாட்டில் கிடையாது. ஒரு லிஸ்ட், பார்ட்டி லீடர்ஷிப் வந்து ஒரு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம், இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரு, இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாருன்ட்டு. ஸோ கட்சியின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடைக்குது. தேர்தல் பிரச்சாரங்கள் கட்சியின் அடிப்படையிலும் கட்சியின் கொள்கைகளின் அடிப்படையிலும் நடக்குது. மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க மோர் தென் அன் இண்டிவிஜுவல். நிறைய இடங்கள்ல ரைட், தலைவர்கள் நிற்கிற இடத்துல வேற விஷயம், பட் நிறைய உறுப்பினர்கள் நிற்கிற இடத்துல அவங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போடுறாங்களே தவிர அந்த உறுப்பினருக்காக ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த 10th ஷெட்யூலையும் அப்ஹோல்டு பண்ணிச்சு. இது கரெக்ட் தான், இது அரசியலமைப்புக்கு எதிரானது இல்லை அப்படின்ட்டு. ஆனா இதுல என்ன வந்து இதுல முக்கியமாக குறிப்பிடப்பட்டது என்ன, 2 விஷயத்துக்கு பதவி நீக்கம் செய்யப்படலாம். வாலண்டரிலி gives up the membership of their political party. அதாவது எந்த கட்சியின் மூலமாக நீங்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டீர்களோ அந்த கட்சியின் மூலமாக நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா நீங்க உங்களுடைய அரசியல் கட்சியிலிருந்து சுயமாக வெளியேறக்கூடாது. வாலண்டரிலி gives up. ரிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து டிஎம்கேல எலெக்ட் ஆயிட்டு போயிட்டு ஏடிஎம்கேயோட கொள்கைக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னாலும் அது வாலண்டரிலி கிவிங் அப். இல்லை ஏடிஎம்கேல எலெக்ட் ஆயிட்டு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கானதெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அதெல்லாம் வந்து அவங்களோட கட்சி மீட்டிங்ல போயிட்டு சேர்ந்துக்கிறீங்க, அப்படிலாம் நடந்ததுன்னா அதெல்லாமும் கேன் பி சீன் அஸ் வாலண்டரிலி கிவிங் அப். ஆர் vote or abstains from voting against the instruction of the political party. இதுக்கு தான் வந்து விப். விப் அப்படின்னா தமிழ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க கொறடா, ரைட். ஒரு அரசியல் கட்சிக்கும் அவங்க உறுப்பினருக்கு மத்தியில ஒரு கொறடாவை நியமிப்பாங்க. அந்த கொறடா என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரோ அதன்படி தான் வந்து அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் ஓட்டளிக்கணும். அதாவது ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்க அரசாங்கம் கொண்டு வர மசோதா மேலேயோ இல்லைன்னா அரசாங்கம் கொண்டு வர தீர்மானம் மேலேயோ வாக்களிக்கணும். அதாவது அதுக்கு ஃபேவரபிளா வாக்களிக்கணும் அப்படின்ட்டு கொறடா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதை எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மீறி நீங்க ஆப்போசிட்டா வாக்களிச்சிங்க, இல்லைன்னா அவங்க சொல்வதை மீறி நீங்க வாக்களிக்காம அப்ஸ்டெயின் பண்ணீங்கன்னாலும் உங்களை பதவி நீக்கம் செய்யலாம். இதுதான் 2 இம்பார்ட்டன்டான விஷயம். இதை தவிர சின்ன சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு இண்டிபெண்டா ஒரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்படும் எம்எல்ஏ ஆர் எம்பி, அது தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறதே கிடையாது, எல்லாமே கட்சி அடிப்படையில் தான். பட் சுயேட்சை எம்பி எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அவங்க எந்த கட்சியிலையும் போய் சேரக்கூடாது. ஒரு நியமன எம்பி, அதாவது ராஜ்யசபால இன்னைக்கும் 12 நியமன எம்பிகள் இருக்காங்க. திரு இளையராஜா அவர்கள் ஒரு நியமன எம்பி, திருமதி PT உஷா அவர்கள் ஒரு நியமன எம்பி. அவங்கெல்லாம் எந்த கட்சியிலையும் சேரல. ஆனா அவங்க விருப்பப்பட்டா ஏதாவது ஒரு கட்சியில சேரணும்னா அவங்க நியமனம் செய்யப்பட்ட 6 மாதத்திற்குள்ள போயிட்டு ஒரு கட்சியில சேரலாம். 6 மாதத்திற்கு பிறகு சேர நினைத்தார்களே ஆனால் அவங்கள பதவி நீக்கம் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து யூபிஎஸ்சியில ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க, இதை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நாமினேட்டட் எம்பி cannot join a political party within 6 months. இது 2022ல ஒரு ஸ்டேட்மெண்டா வந்தது. அது தவறு. ஒரு நியமன எம்பி தேவைப்பட்டா 6 மாசத்துக்குள்ளதான் போயிட்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேரலாமே தவிர 6 மாசத்துக்கு அப்புறம் போய் சேரக்கூடாது. அதே மாதிரி சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி எந்த கட்சியும் போய் சேரக்கூடாது. சரி, அவங்க ஏதாவது ஒரு அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் அளிக்கலாம், அவங்க மந்திரியா கூட ஆகலாம். ஆனா அவங்க போயிட்டு ஃபார்மலா இன்னொரு கட்சியில சேரக்கூடாது. ஏன்னா அவங்க சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட மக்களால, அவங்க தொகுதி மக்களால. அவங்க எந்த பார்ட்டிலையும் போய் சேரக்கூடாது. ஸோ இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதுதான் இந்த PP = I. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில போயிட்டு இண்டிபெண்டன்ட் சேரக்கூடாது. அண்ட் ஒரு நாமினேட்டட் எம்பி 6 மாசத்துக்கு மேல சேர்ந்தாருன்னா அவரு தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாமே, இது வரைக்கும் நடந்தது முக்கியமான பிரச்சனைகள், அரசாங்கம் கவிழ்வது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த 2 பாயிண்ட். வாலண்டரிலி கிவிங் அப் ஆர் voting or abstaining against the instruction of the political party. இதற்கு 2 விதிவிலக்கு இருந்தது 10th ஷெட்யூல்ல. முதல்ல 1/3 of a party can form a separate group. அதாவது ஒரு கட்சிக்கு 6 எம்எல்ஏ இருக்காங்க, இல்லைன்னா 6 எம்பி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் எம்எல்ஏவையும் கூட இங்க சொல்றேங்க, ஏன்னா இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டசபைக்கும் ஒரே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான். நம்ம ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாராளுமன்றத்துக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா இதே சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் தான் உங்களுக்கு சட்டமன்றங்கள்லையும் இருக்கு மாநிலத்தில். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் 6 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு தனி குரூப். 3 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்எல்ஏ ஆர் எம்பி, ஒருத்தரே சொல்லலாம் நான் ஒரு தனி குரூப்பா அப்படின்ட்டு.
ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிச்சப்போ, அதனால 2003ல் இந்த 1/3 தனியாக ஒரு டிஃபெக்ட் பண்ணிட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத டிலீட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற விதிவிலக்கு என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட merge ஆகணும். இஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி merges with another political party and அதை 2/3 of the members of the legislature party. பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது மொத்த அரசியல் கட்சி. அதோட தலைவர் இருப்பாங்க, அதோட பொதுச் செயலாளர்கள் இருப்பாங்க, அதோட கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் தான் மொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி. லெஜிஸ்லேச்சர் பார்ட்டின்றது என்ன? அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்சைட் தி லோக்சபா, ராஜ்யசபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். புரியுதுங்களா? இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது மொத்த அரசியல் கட்சி, அதில் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியும் அடங்கும். பட் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி என்பது என்ன? அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த அவைக்குள்ள, அவங்க மட்டும் தான் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. ஆனால் முதல்ல அந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி அவைக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள்ல 1/3 தனியா ஒரு குரூப்பா பிரிஞ்சு போயிடலாம். பட் அதை 2003ல் அமெண்ட்மெண்ட்ல டிலீட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கிற ஒரே விதிவிலக்கு என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு இணைஞ்சதுன்னா அதன் மூலமாக அந்த கட்சி இணைஞ்சிடுச்சு, இல்லைன்னா அதன் மூலமாக ஒரு புது கட்சி ஃபார்ம் ஆகுது. அண்ட் அந்த இணைப்பை, அந்த மேர்ஜரை 2/3 2/2 லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி மெம்பர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுல தாங்க சிக்கல். இதுல தான் எல்லா பிரச்சனையுமே நடக்குது. என்ன பிரச்சனை நடக்குது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனா ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 55 பேர் சிவசேனால இருந்தாங்க. ஆனா அதுல ஷிண்டேன்றவர் என்ன பண்ணாரு? 37 பேர், அதாவது 2/3 மேல இருக்கிற எம்எல்ஏவை அவரு கூட்டிட்டு போயிட்டு நான் தான் ஒரிஜினல் சிவசேனா அப்படின்ட்டாரு. ஏன்னா நீங்க டிஃபெக்ட் பண்ணிட்டு போக முடியாது, இப்போ merge ஆகணும். சிவசேனான்றது வந்து பிஜேபியோட merge ஆல, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பார்ட்டியோட merge ஆல. பட் அவர் என்ன சொன்னாரு? நான் தாங்க ஒரிஜினல் சிவசேனா, உத்தவ் தாக்கரே கிடையாது அப்படின்ட்டு. பட் உத்தவ் தாக்கரே என்ன சொன்னாரு, இல்ல நாங்க தான் ஒரிஜினல் கட்சி, எங்க கிட்ட தான் வந்து கட்சியோட கட்டமைப்பு எங்க கையில தான் இருக்கு, நாங்க சொல்றது தான் வந்து அந்த 37 பேரும் கேட்கணும், இல்லைன்னா அந்த 37 பேரையும் 40 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க தான் ஒரிஜினல் சிவசேனா, இந்த 14 பேர் உத்தவ் தாக்கரே கேம்ப்ல இருக்கிறவங்க தான் நாங்க சொன்னதை கேட்கல, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்ட்டு அவங்க சொல்ல. கடைசியில சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு? இல்ல இந்த ஏக்நாத் ஷிண்டே குரூப் தான் ஒரிஜினல் சிவசேனா. அது ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலை, அது எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே செஞ்சிருக்கு. சபாநாயகரோட வேலை வெறுமை தகுதி நீக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்றது தான். பட் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மாதிரி 2/3 எம்எல்ஏஸ் டிஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்ப டிஃபெக்ஷன் அலோவ் பண்ணாததுனால நாங்க தான் ஒரிஜினல் கட்சி அப்படின்ட்டு கிளைம் பண்ணிக்கிறதுனால. ரைட்டுங்களா? அதுக்கு என்னங்க தீர்வு? இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து KM சிங் அப்படின்ற கேஸ்ல, KM சிங் வர்சஸ் ஸ்பீக்கர் ஆஃப் மணிப்பூர் அப்படின்ற கேஸ்ல 2020ல் இது வந்து சபாநாயகர் கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஏன்னா சபாநாயகர் என்பது எப்பயுமே ஆளுங்கட்சி ஆளா தான் இருப்பார், லோக்சபாலையும் சரி மாநில சட்டமன்றத்திலையும் சரி. இதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரிபியூனல், அதாவது நீதிபதிகள் தலைமை தாங்குற ஒரு ட்ரிபியூனல், ரைட், அவங்க கிட்ட இதை ஒப்படைச்சிடணும் இந்த டிசிஷன் எடுக்கிறத. அது கண்டிப்பா பண்ணலாம். பண்ணா இதோட கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நடுநிலைமையா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். 10th ஷெட்யூலையே இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். இந்த 2/3 merger எதுவுமே கிடையாது, ஒரு கட்சி மூலமா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா அந்த கட்சியில தான் இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லலாம். ரைட், அது கான்ஸ்டிடியூஷன்ல வேலிடா இல்லையோ அதையும் ட்ரை பண்ணலாம். பட் அல்டிமேட்டா இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாததுதான், லேக் ஆஃப் இன்டர்னல் டெமோக்ரஸி, இல்லைங்களா? அதாவது நம்ம நாட்டில் சில கட்சிகள்லாம் வந்து குடும்ப அரசியல், ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை தலைவர்களாக ஆறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாமும் ஜனநாயகம் கிடையாது, அதாவது நியமிக்கப்படுறாங்க தலைவர்கள். எந்த கட்சியிலுமே உட்கட்சி ஜனநாயகம் ரொபஸ்டா நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. ரைட்டுங்களா? அதை கொண்டு வரணும், அதை எலெக்ஷன் கமிஷன் மானிட்டர் பண்ணும். அதாவது குறிப்பிட்ட தேதிகளில் 3 வருடங்கள் இல்லைன்னா 4 வருடங்கள் இல்லைன்னா 5 வருடங்கள் நீங்க எல்லா அரசியல் கட்சிகளோட அமைப்பு, அவங்களுக்குன்ட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் உண்டு. ரைட்டுங்களா? எப்படி இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ, ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் உண்டு, அதாவது அவங்களோட சட்டத்திட்டங்கள். அதை எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான் நீங்க பார்ட்டியா ரெஜிஸ்டரே ஆக முடியும், அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸும் ஆக முடியும். அந்த எந்த சட்டத்திட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த தேர்தல் நடக்காது, நடந்தாலும் அது சும்மா நாம் கே வாஸ்தே ஒரு ஐவாஷா இருக்கும் அது. ரைட், அதை சீர்திருத்தினால், ஒருவேளை உட்கட்சியில தலைமைக்கான பிரச்சனை வந்ததுன்னா அதை 10th ஷெட்யூல் மூலமா நிவாரணம் ட்ரை பண்ணீங்கன்னா எப்பயுமே யாராவது ஒருத்தர் குளறுபடி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது எப்படி தீர்வு காணணும்? அவங்க கட்சிக்குள்ள
யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு ஆதரவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நடந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த 10th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம். பட் எனிவேஸ் இது அது அனாலிசிஸ் ஃபார் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யலாம், அவரோட கட்சியிலேருந்து வாலண்டரிலி மெம்பர்ஷிப்பை கிவ் அப் பண்ணா, இல்லைன்னா கட்சியின் விப், கட்சியின் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அகைன்ஸ்டா வாக்களித்தா, இண்டிபெண்டன்ட் மெம்பர் எந்த கட்சியிலையும் சேரக்கூடாது, நாமினேட்டட் மெம்பர் 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த கட்சியிலையும் சேரக்கூடாது. ஏற்கனவே அவர் ஒரு கட்சியோட உறுப்பினராக இல்லை என்றால் அவர் 6 மாசத்துக்கு அப்புறம் இதுலையும் சேரக்கூடாது. இதெல்லாம் தான் பேசிக் ப்ரொவிஷன்ஸ் which can be tested in prelims. இதற்கு என்ன விதிவிலக்கு? 2/3, அதாவது merger of one party with another which is approved by 2/3 of the legislature party. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட இணைகிறது, அந்த இணைப்பை அந்த கட்சியோட லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர்கள்லேருந்து 3/2 பங்கு அதற்கு ஒப்புதல் அளித்தால் அவர்கள் விதிவிலக்கு, அவர்கள் பதவி நீக்கத்திலிருந்து தப்பிக்கலாம், ரைட்? ஆனா இது நடைமுறையில் இப்போ 3/2 பங்கை உடைத்து கொண்டு சென்று விட்டு நாங்க தான் ஒரிஜினல் கட்சி அப்படின்ற ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க. அதற்கு தீர்வு உட்கட்சி ஜனநாயகம் வலுப்படுத்துவது, ரைட்டுங்களா? ஸோ அண்ட் இது எக்ஸப்ஷன், இன்னொரு எக்ஸப்ஷன் என்னன்னா, இது சபாநாயகர், துணை சபாநாயகர், சேர்மன், டெபுட்டி சேர்மன் இவங்கெல்லாம் தேவைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணலாம் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு. ஏன்னா அவங்க நடுநிலையா செயல்படணும் அப்படின்றதுக்காக. ஆனா அதை யாருமே செய்யறதில்ல. பட் அதுவும் ஒரு விதிவிலக்காக இருக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ அண்ட் இதை யார் டிசைட் பண்ணுவாங்க? இந்த 10th ஷெட்யூலில் இருக்கிறத டிசிஷன் இஸ் பை த ஸ்பீக்கர். லோக்சபா இல்லைனா அசம்பிளியாக இருந்ததுன்னா ஸ்பீக்கர், ராஜ்யசபா இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்ததுன்னா சேர்மன். இதுதான் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் த 10th ஷெட்யூல். நன்றி. அடுத்த கிளாஸில் நம்ம ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பற்றியும் அதோட கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி.